இந்த மரம்லாம் குருத்து வண்டை அடித்து அப்படியே பேத்து எறிஞ்சிருக்குது. மட்டையெல்லாம் நிறைய இடத்துல அடிச்சிருக்குது. இந்த பாரு, இதுக்கு என்ன பண்ணணும்னா 15 ml மோனோகோட்டோ பஸ் எடுத்துக்கிறோம். 15 ml மோனோகோட்டோ பஸ் எடுத்துக்கிட்டு 1 லிட்டர் தண்ணியில் கட்டி வெளில வேறு சைடில் தோண்டி எடுத்துக்கிறோம். சைடில் தோண்டி எடுத்துக்கிட்டு இந்த மோனோகோட்டோ பஸ் 15 ml கட்டி விடணும். இங்கே பாருங்கள், இந்த குருத்து அடிச்சிருக்குது. இந்த குருத்து இங்கே இந்த புக் இந்த குருத்து அடிச்சிருக்குது. இங்கே வாங்க, இங்கே வாங்க. இந்த பாருங்கள், இந்த குருத்து வண்டு இந்த கூண்டு மாதிரி செட் பண்ணிக்கிட்டு இதில் தான் உட்காருவாங்க. இதெல்லாம் இந்த பண்ணாடையை பிரித்து விடணும். ஓரளவு தான் வச்சுக்கிறணும். இது ஃபுல்லாக கீழே வரைக்கும் உட்காந்துருக்காங்க பாருங்கள். இந்த பண்ணாடை இதோட தான் வச்சுக்கணும். இந்த குருத்தெல்லாம் வந்து உட்காந்துக்குறாங்க வண்டு. இந்த குருத்தெல்லாம் பார்த்து இந்த வண்டு கூடலாம் எடுக்கலன்னா திரும்ப திரும்ப எல்லா மட்டையும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கெல்லாம் வந்து உட்காந்து முட்டையை பொறிச்சு அடுத்தடுத்து குஞ்சும் பொறிச்சு விடுவாங்க. இது மேல் குருத்தையே இப்போ அடிக்க போகுது. இந்த மட்டை கூட இந்த மட்டையும் இந்த இடத்துல அடிச்சிருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? இந்த இடத்துல இந்த மட்டையும் அடிச்சிருக்குது. இந்த பக்கம் உள்ள இந்த மட்டையும் அடிச்சிருக்காங்க. இந்த மட்டையும் அடிச்சிருக்காங்க. இதுக்கு இப்போ 15 ml மோனோகோட்டோ பஸ் எடுத்துக்கிறேன்னா 1 லிட்டர் தண்ணியில் கலந்து சைடில் தோண்டி வெள்ளை வேர் எடுத்து வைக்கணும். பாக்கெட்டை தூக்கி மேலே வச்சிடணும். வெள்ளை வேர் எடுத்து அந்த பாக்கெட்டில் கட்டி விட்டுட்டு பாக்கெட்டை தூக்கி மேலே வச்சிடணும். வச்சுட்டு அந்த குருத்தெல்லாம் அடிக்கடி பார்க்கணும். அந்த மாதிரி கூடு கட்ட விடக்கூடாது. இதுக்கு 1 கிலோ வேப்ப முன்னாங்க மட்டும் வச்சு விடுங்க. ஏன்னா சுற்றி கரையாக இருக்குது, எறும்பு பொந்தம் இருக்குது. 1 கிலோ வேப்ப முன்னாக்கம் வச்சு விடுங்க. அந்த மரங்களில் நல்லா இருக்குது.